இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம்: கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையீடு செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் செய்யும் வேலை சிறியதோ பெரியதோ, அதில் கர்த்தருடைய கிருபை இருக்கும் போது அது பல மடங்காய் பெருகும். உங்கள் களஞ்சியம் என்பது உங்கள் வாழ்வாதாரம், உங்கள் குடும்பம், உங்கள் வருமானம் அனைத்தையும் குறிக்கிறது. நீங்கள் இருக்கும் இடத்திலே தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தியத்திற்கு மிகச் சிறந்த உதாரணம் யோசேப்பு. அவன் தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்திலே ஒரு அடிமையாக, சிறை கைதியாக இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் தொட்டதெல்லாம் வாய்த்தது என்று. அவனுடைய கைகளின் வேலைகளை தேவன் ஆசீர்வதித்தார். அடிமையாக இருந்த யோசேப்பை எகிப்து தேசத்தின் களஞ்சியங்களை நிர்வகிக்கும் அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவன் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருந்தார். இன்று இந்த நவீன காலத்திலும் இந்த வார்த்தை உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. என் திறமை குறைவு, என் வருமானம் குறைவு, எனக்கு யாரும் உதவி இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கிருபையுள்ள தேவன் இன்று உங்களை தேடி வருகிறார். ஆம், தேவன் எத்தனையோ கோடீஸ்வரர்களை தேடி போகவில்லை. உண்மை உள்ளத்தோடு இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கதறுகிற உங்களை தேடி வருகிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் ஆவலோடு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சத்தியத்தின்படி வாழ்வது மட்டுமே. இன்றைய புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் கைகளினால் செய்யும் வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுடைய களஞ்சியங்களை உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. யோசேப்பை உயர்த்தினது போல இவர்களையும் இவர்கள் வாழ்கின்ற தேசத்தில் உயர்த்தி ஆசீர்வதியும் ஆண்டவர். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஸ்கூல் காலேஜஸ்க்கு செல்லக்கூடிய பிள்ளைகளையும் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அவர்களுடைய போக்கை வரத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகமாக இருக்குது. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. புதிய மாதத்தில் எங்களை உமது பாதத்தண்டையில் அமரச் செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.